சோ 4வது ரவுண்டும் 5வது ரவுண்ட்லயும் ரொம்ப கம்மியான ஸ்டூடெண்ட் தான் இருப்பாங்க. சோ கடைசியா 5வது ரவுண்ட்ல வெறும் 2 பேர் தான் இருப்பாங்க. இதுதான் அவங்களோட ஃபைனல் டெசிஷன். இந்த முடிவை மொத்த மேனேஜ்மெண்ட்டும் சேர்ந்து எடுத்ததால் யாராலையும் எதுவும் பேச முடியாது. சோ இன்னும் 5 மினிட்ஸ்ல போட்டி ஆரம்பிக்கப் போகுது, ரெடியாயிரு என்று சொல்லிய லாவண்யாவின் முகம் இன்னும் தயக்கத்துடனும் பயத்துடனும் இருந்தது. மேம், இது ஓகே தான், போட்டி தானே, பாத்துக்கலாம் என்று சொல்ல, இல்ல ஹரீஷ், உங்க கூட மோத போறது வேற யாராவது இருந்திருந்தா நான் இவ்வளவு பயந்திருக்க மாட்டேன். ஆனா உங்க கூட மோத போறது என்று அவள் இழுத்துக்கொண்டே செல்ல, மேம் ப்ளீஸ் அட்லீஸ்ட் யாருனாச்சும் சொல்லுங்களேன் என்று ஹரிஷ் கேட்டுக்கொண்டே இருக்க, அப்போதுதான் லாவண்யா ஹரிஷிடம், ஹரிஷ், நீ மோதப் போறது சாதாரண ஆள் கூட இல்ல, நம்மளோட காலேஜ் ப்ரொஃபசர் ராணா கூட என்று சொன்னாள். அதை கேட்ட ஜீவா மற்றும் சந்தனா, பூஜா என அனைவரும் அதிர்ச்சியின் எல்லைக்கு சென்றுவிட்டனர். அப்போது ஜீவா லாவண்யாவிடம், என்ன மேம், இதெல்லாம் அநியாயமா இருக்கு. சொல்லித்தர்ற ப்ரொஃபசர் கூட எப்படி சாதாரண ஸ்டூடெண்ட்ஸ் நான் போய் மோத முடியும் என்று கேட்க, ஆமா ஜீவா, அதுதான் இங்கே ட்விஸ்டே. திறமை இருக்கிற ஒரு சிலர் மட்டும்தான் இங்க நிக்கவே முடியும் என்று கூறினாள். அப்போது ஹரிஷன் மைண்ட் வாய்ஸில், வந்த அன்னைக்கே என்கிட்ட அந்த ஆள் வந்து வம்பிழுத்தாரே, இன்னைக்கு என்னென்னவெல்லாம் பண்ண போறாரோ, சரி பொறுத்திருந்து பார்ப்போம் என்று அமைதியாகவே நின்றிருந்தான் ஹரிஷ். ஆனால் ஜீவா மற்றும் சந்தனாவிற்கு ஏனோ மனம் அமைதியடையவில்லை. தன்னுடைய நண்பன் எவ்வளவு திறமை வாய்ந்தவராக இருந்தாலும் கற்றுக் கொடுக்கும் ஆசிரியரிடம் எவ்வாறு ஜெயிக்க முடியும் என்று எண்ணினான். பிறகு ஹரிஷ் லாவண்யாவிடம், மேம், எல்லாம் சரிதான், ஆனா அவரை பார்த்து நீங்க ஏன் இவ்வளவு பயப்படுறீங்க என்று கேட்க, ஹரிஷ், அவரை பத்தி மத்த விஷயங்கள்லாம் எனக்கு எதுவுமே தெரியாது. ஆனா ஒரே ஒரு விஷயம் மட்டும் எனக்கு அவரை பத்தி ரொம்ப நல்லாவே தெரியும். அது என்னன்னா, அவர் தன்னுடைய எதிரிகள் கிட்ட தப்பிக்கிறதுக்காக தன்னுடைய உடம்பை இரும்பு மாதிரி பயங்கரமா பலப்படுத்திக்குவாரு. அதுக்கப்புறமா யார் அவரை அடிச்சாலும் அவருக்கு அது வலிக்கவே வலிக்காது. ஆனா அவருக்கு எதிரில் இருக்கிறவங்கள அவர் அடிச்சா அவங்கனால அந்த அடிய கொஞ்சம் கூட தாங்கிக்கவே முடியாது. ஏன்னா ஒரு இரும்பு அவங்க மேல தாக்குனா ஒரு சக்தி அவங்க மேல இறங்கும். சோ எதிரிங்க கொஞ்ச நேரத்துல காலி ஆயிடுவாங்க என்று சொன்னார். அதை கேட்டு சற்று அதிர்ச்சி அடைந்த ஹரீஷ், அவரு இந்த மாதிரி டெக்னிக்கை பயன்படுத்துற ஆளா? அப்போ இவரை சமாளிக்கிறது கொஞ்சம் கஷ்டமான வேலையாதான் இருக்கும் என்று யோசித்துக் கொண்டான். அப்போ இந்த போட்டியெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் ருத்ரவேந்தரோட இடத்திலேயே போய் அவர்கிட்ட இருக்கிற எல்லா வித்தைகளையும் கத்துக்கிட்டா மட்டும்தான் நம்மளால இந்த ஹெர்பல் சொசைட்டில சர்வைவ் ஆக முடியும் போல இருக்கு. அப்போ அன்னைக்கு குரு சொன்னது கரெக்டு தான், இன்னும் கத்துக்க வேண்டியது ஏராளமா இருக்கு என்று நினைத்து கொண்டான். நீங்க கவலைப்படாதீங்க மேம், எப்படி இருந்தாலும் இந்த காம்படிஷன்லேருந்து பின்வாங்குற ஐடியா எனக்கு இல்ல. என்ன நடந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, நான் மோதி பார்க்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன் என்று அவன் உறுதியான குரலில் கூற, அதற்கு மேல் லாவண்யாவாலும் அவனை தடுக்க முடியவில்லை. அடுத்து 1.5 மணி நேரம் ஓய்வுக்காக கொடுக்கப்பட அமைதியான ஒரு இடத்தை தேர்ந்தெடுத்து கண்களை மூடி அமர்ந்த ஹரீஷ் தனது மனதையும் சக்தியையும் ஒருநிலைப்படுத்தினான். அப்போது திடீரென ஒரு கூர்மையான பார்வையுடன் ராணா அவன் மனக்கண்ணில் தோன்றி, சட்டென்று தியானம் கலைந்த ஹரீஷ் தலையை குலுக்கிக் கொண்டான். அதற்குள் போட்டி தொடங்குவதற்கான அறிவிப்பும் வர எழுந்து போட்டி நடக்கும் இடத்திற்கு வந்தான். சந்தனா அவனை கவலையுடன் பார்த்து கொண்டிருக்க கண்களால் அவளுக்கு ஆறுதல் சொன்னவன் அவனுடைய இடத்திற்கு போய் போட்டி தொடங்குவதற்கு தயாராக காத்திருந்தான். அதுவரை ஃபார்மல் ட்ரெஸ்ஸில் இருந்த ராணா ஸ்போர்ட்ஸ் உடையில் அவன் முன்னால் வந்து நின்றான். ஹரீஷ் ராணா இருவருமே ஒரே உயரத்தில் இருந்ததுடன் உருவத்தில் கூட கிட்டத்தட்ட சமமாகத்தான் இருந்தார்கள். இருவரின் முகமும் வெவ்வேறு வடிவத்தில் கம்பீரமாக தெரிய அவர்கள் நின்ற தோரணை கூட ஒன்று போலத்தான் இருந்தது. அதிலும் இருவரின் பார்வையும் நேர்கோட்டில் சந்தித்து வெட்டிக்கொள்ள, அப்போது அந்த காட்சியை பார்க்க ஒரு சிங்கமும் புலியும் போர்க்களத்தில் எதிரெதிராக நிற்பதைப் போல இருந்தது. அதை பார்க்கும்போதே லாவண்யாவிற்கு சிலிர்த்தது. இன்னும் சில அரங்குகளில் ஒரே நேரத்தில் போட்டி தொடங்கப்பட்டாலும் அங்கிருந்த பெரும்பாலானவர்களின் பார்வை இவர்கள் மீதுதான் இருந்தது. இந்த முறை முன்வரிசையிலிருந்த நடுவர்களே ஒரு எக்ஸைட்மெண்ட்டுடன் தான் அவர்களை பார்த்து கொண்டிருந்தார்கள். அந்த புது ப்ரொஃபசர் செம்ம ஹன்சமா இருக்காரு, அவர் முகத்துல இருக்க தழும்பு மட்டும்தான் கொஞ்சம் வித்தியாசமா தெரியுது
என்று ஒரு கூட்டத்தில் இருந்த ஒரு இளம்பெண் கூற, ஹரிஷ் மட்டும் என்னவா, பார்க்கவே செம்மையா இருக்கான்ல, நான் கூட இவனை என்னவோ நினைச்சேன், இப்ப பார்த்தா அடிச்சு தூள் கிடப்புகிறான், வர வர எனக்கே அவனை பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு, இப்போதைக்கு இவன்தான் நம்ம காலேஜோட ஹீரோ என மற்றொரு பெண் மறுத்து பேச, ராணா ஆதரவு ஹரிஷ் ஆதரவு என அந்த பெண்கள் கூட்டம் இரண்டாக பிரிந்தது. அவர்கள் சத்தமாக கத்தி தங்கள் ஆதரவை வெளிப்படுத்தவும் செய்தனர். இவ்வளவு நேரம் இருந்ததை விட இப்போது அந்த பார்வையாளர் கூட்டத்தில் உற்சாகமும் பரபரப்பும் அதிகமாக இருந்தது. அதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த வைபவின் மனதில் மறுபடியும் பொறாமை தீ கொழுந்து விட்டு எறிய, எது நடக்கக்கூடாதுன்னு நினைச்சனோ அதுவே நடந்துருச்சு. அந்த இடியட் ஹரிஷ் தான் அந்த காலேஜோட ஹீரோவா, எப்ப நான் யாரு என்று கோபமாக முஷ்டியை மடக்கி தன் கையிலே குத்திக் கொண்டான் அவன். ஜோக்கரு என்று ஒரு குரல் கேட்க, ஆவேசத்துடன் திரும்பிய வைபவ் அதை சொன்னது ஜீவா என்று தெரிந்ததும் அப்படியே ஆஃப் ஆகிவிட்டான். வைபவ், நீ ஒன்னும் ஃபீல் பண்ணாத, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் லாவண்யா மேமும் ஹரீஷும் பேசிட்டு இருந்ததை நான் கேட்டேன். ஹரீஷ் கூட மோத போற அந்த புது ப்ரொஃபசர் சாதாரண ஆள் இல்லாமா, பயங்கரமான ஃபைட் டெக்னிக்ஸ் தெரிஞ்சவரா, அவரை யாராலையும் தோக்கடிக்க முடியாதான், அதனால எப்படியும் இந்த தடவை அடி வாங்கிட்டு தான் வரப்போறான், கண்டிப்பா அடுத்த லெவலுக்கு அவன் போக முடியாது என்று அவனுடைய அல்லக்கை சமாதானம் சொல்ல, அதை கேட்ட வைபவின் கண்களில் உற்சாகம் தெரிந்தது. அதே நேரத்தில் தனக்கு எதிராக நின்றிருந்த ஹரீஷை ஆழமாக பார்த்த ராணா, மத்தவங்க உன்னை பத்தி சொல்றதெல்லாம் காதுல வாங்கிக்காத, ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல நீ எப்படி நடந்துக்கிட்டேன்னு நான் பார்த்துட்டு தான் இருந்தேன். ஆக்சுவலி ஐ எம் இம்ப்ரெஸ்ட். அந்த போட்டி டிராவல முடிஞ்சாலும் என்னை பொறுத்த வரைக்கும் அதுல வின் பண்ணது நீதான். அதனால எனக்கு எதிரா நிக்க உனக்கு முழு தகுதி இருக்கு, இன்னும் சொல்லப்போனா உனக்கு மட்டும்தான் தகுதி இருக்கு என்று ஒரு சின்ன சிரிப்புடன் சொன்னான். இன்னும் சில அரங்குகளில் ஒரே நேரத்தில் போட்டி தொடங்கப்பட்டாலும் அங்கிருந்த பெரும்பாலானவர்களின் பார்வை இவர்கள் மீதுதான் இருந்தது. இந்த முறை முன்வரிசையில் இருந்த நடுவர்களே ஒரு எக்ஸைட்மெண்டோட தான் அவங்கள பார்த்துட்டு இருந்தாங்க. இவர் பேசுறத பார்த்தா நல்லவர் மாதிரி தான் தெரியுது, ஹரிஷ் மனதிற்குள் நினைக்கும் போதே. ஆனா அதுக்காக அதே நியாயத்தை என்கிட்டயும் எதிர்பார்க்காத. என்ன பொறுத்த வரைக்கும் எவ்ரிதிங் இஸ் ஃபேர் இன் லவ் அண்ட் வார். சோ என்னை தோக்கடிக்கலான் கனவு காணாத, அது நடக்காது என்று அழுத்தமான குரலில் கூறினான் ராணா. இப்போது அலட்சியமாக அவனை பார்த்த ஹரிஷ், உங்களோட இந்த ஓவர் கான்ஃபிடன்ஸை நான் பாராட்டுறேன், ஆனா இப்படியே பேசிட்டு இருக்கறதுல எந்த அர்த்தமும் இல்ல என்றவன் ராணாவின் கண்களை நேராக சந்தித்து, ஆரம்பிக்கலாமா என்று கேட்டான். ஹரிஷும் ராணாவும் களத்தில் எதிரெதிரே நிற்க போட்டி தொடங்கியது. ஹரிஷை தாக்குவதற்கு அவசரப்படாத ராணா தன் உள்வலிமையை பலப்படுத்த தொடங்குவதை ஹரிஷால் உணர முடிந்தது. இது இப்படியே போனால் லவண்யா மேம் சொன்ன அந்த இரும்புச்சுவ டெக்னிக்கை பயன்படுத்துவதற்கு தேவையான சக்தி உடனடியாக ராணாவுக்கு கிடைத்துவிடும் என்பதை புரிந்து கொண்ட ஹரிஷ் முதல்ல அதை தடுத்து நிறுத்தணும்னு தனக்குள் முடிவெடுத்தான். அதனால தானே முதல் அடியாய் எடுத்து வைத்து ராணாவை தாக்க முடிவு செய்த அவன் கொஞ்சம் பின்னால் நகர்ந்து ராணாவை நோக்கி அதிவேகமாக ஓடி வந்தான். அதை பார்த்தவர்கள் ஹரிஷின் தைரியத்தை நினைத்து ஆவென்று வாயை பிளந்தார்கள். ஹரிஷ் ஓடி வருவதை அமைதியாக பார்த்து கொண்டிருந்த ராணா கடைசி நொடியில் அப்படியே கீழே அமர்ந்து ஒரு கையை மட்டும் உயர்த்தி ஹரிஷின் வயிற்றில் ஒரு குத்துவிட்டான். அதில் அந்த கிரவுண்ட் மொத்தமும் புழுது பறக்க பயங்கரமான ஒரு சப்தம் கேட்டது. சில நிமிடங்கள் கழித்து ராணா அதே இடத்தில் அசையாமல் நிற்பதையும் ஹரிஷ் 2 அடிகள் பின்வாங்கி வயிற்றில் கை வைத்தபடி தன்னை சமாளித்துக் கொள்ள முயற்சிப்பதையும் பார்த்த ராணாவின் ஆதரவாளர்கள் கைதட்டி உற்சாகமாக ஒலி எழுப்பினார்கள். அதைத் தொடர்ந்து, ராணா சார், யூ ஆர் கிரேட், ஐ லவ் யூ போன்ற கலவையான சத்தங்களும் கேட்க ஆரம்பித்தது. தன்னை நிதானப்படுத்திக் கொண்டிருந்த ஹரிஷ் அடுத்த தாக்குதலை தொடங்குவதற்கு முன்பாக சில நிமிடங்கள் யோசித்தான். ராணாவின் அடி எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்கும் என்பதை இப்போது அவன் புரிந்து கொண்டான். அதனால் முடிந்தவரை அவனுடைய தாக்குதலிலிருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று முடிவெடுத்தவன் தன்னுடைய சக்தியை திரட்டி ஆழமாக மூச்செடுத்தான். பின்பு திடீரென மின்னல் வேகத்தில் ராணாவின் மேல் பாய்ந்தவன் அவனுடைய மார்பில் குத்திவிட அதை எதிர்பார்க்காத ராணா கொஞ்சம் தடுமாறினான். அதற்குள் ஹரிஷ் தன்னுடைய காலை உயர்த்தி ராணாவின் தலையில் அடிக்க, பரவாயில்ல, நான் எதிர்பார்த்ததை விடவே நீ நல்லதான் பண்ற என்றான் ராணா. தான் அவ்வளவு வேகமாக அடித்தும் ராணாவிடம் சின்ன முகச்சுழிப்பை தவிர வேறு எந்த உணர்வும் வெளிப்படாததால் திகைப்படைந்த ஹரிஷ் தன் மொத்த பலத்தையும் சேர்த்து அவனுடைய அடிவயிற்றில் அடித்தான். இப்படியாக தொடர்ந்து 3 முறை தாக்குதல் நிகழ்த்தியும் அது ஹரிஷுக்கு தான் சுவரில் முட்டிக்கொள்வது போல இருந்தது. அப்போதுதான் ராணா ஏற்கனவே தன்னுடைய அயன்வால் டெக்னிக்கை பயன்படுத்த ஆரம்பித்து விட்டான் என்பதை புரிந்து கொண்ட ஹரிஷ்
அதனால்தான் எவ்வளவு பலமாக அடித்தாலும் அவனுக்கு பெரிதாக எந்த பாதிப்பும் இல்லை என்பதை உணர்ந்தான். இதுக்கு வேறதாவது தான் செஞ்சாகணும் என மனதிற்குள் நினைத்தவன் ராணாவிடமிருந்து விலகி அந்த கிரவுண்டின் மறுமுனைக்கு நகர்ந்தான். அதை பார்த்தவர்கள் ஹரிஷ் பயந்து பின்வாங்குகிறார்கள் என்று நினைத்து சிரிக்க ஆரம்பித்தார்கள். ராணா திருப்பி தாக்குவதற்கு முன் தனக்கும் அவனுக்குமான தூரத்தை அதிகரித்துக் கொண்டே சென்ற ஹரிஷ், நீங்க என்ன பார்த்து இவ்ளோ பயப்படுவீங்கன்னு நினைக்கல. சண்டை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலேயே உங்களோட ஸ்பெஷல் டெக்னிக்கை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க. எவ்வளோ வலியா இருந்தாலும் தாங்கிக்க முடிகிற ஒரு ஆள் கூட தான் நான் சண்டை போட முடியும் என்று ராணாவை பார்த்து கேட்டான். அவன் கிட்டத்தட்ட ராணாவை தூண்டிவிட முயற்சி செய்தான். ஆனால் அவன் திட்டத்தை புரிந்து கொண்டது போல சிரித்த ராணா, நீ வேணா உன்கிட்ட ஏதாவது ஆயுதம் இருந்தா எடுத்து பயன்படுத்து. அதை வச்சு நீ என்னை என்ன வேணாலும் பண்ணலாம். இந்த போட்டி ரூல்ஸ் படி ஆப்போசிட்ல இருக்கிற பர்சன் பெர்மிஷன் கொடுத்தா தாராளமா ஆயுதங்களை எந்த அளவுக்கு வேணாலும் பயன்படுத்தலாம். சோ நான் உனக்கு பெர்மிஷன் தரேன். எனக்கு எதிராக அந்த ஆயுதத்தை வேணும்னாலும் எப்படி வேணாலும் நீ பயன்படுத்தலாம். அதையும் தாண்டி நீ என்னை ஜெயிக்க முடியலன்னா அதுக்கு நான் ஒன்னும் செய்ய முடியாது என்று கூறினான். அவன் சொன்னதை கேட்டு ஹரிஷன் கண்கள் பளிச்சென்றன. ஒரு வகையில் அவன் இதைத்தான் எதிர்பார்த்தான். அப்படின்னா சரி என்று ஹரிஷ் யாரும் எதிர்பார்க்காத நேரத்தில் தன் முதுகிலிருந்து அந்த வாளை உருவினான். ஆம், பழங்கால பொருட்கள் விற்கும் கடையில் அவன் வாங்கிய அந்த சிறப்பு வாள்தான் அது. அந்த வாளை வாங்கிய நாளிலிருந்து ஹரிஷ் அதை பயன்படுத்தி பார்க்க நினைத்தான். ஆனால் கத்தியைப் போல இதை சாதாரணமாக பொதுவெளியில் எடுக்க முடியாததால் தன் பேக்கிலேயே பாதுகாப்பாக வைத்திருந்தான். அதிர்ஷ்டவசமாக போட்டி தொடங்குவதற்கு முன்பே லாவண்யா ராணாவின் திறமையைப் பற்றி சொல்லிவிட இந்த நேரத்தில் அந்த வாள் பயன்படலாம் என்று நினைத்த ஹரிஷ் அதை எடுத்துக்கொண்டு களத்திற்கு வந்திருந்தான். அப்படியான ஒரு ஆளை தோற்கடிக்க நிச்சயமாக தனக்கு ஒரு பலமான வாயுதம் தேவைப்படும் என்று அவனுக்கு தெரியும். தன்னுடைய கத்தியால் கூட அவனை ஒன்றும் செய்ய முடியாது என்பதை உணர்ந்த ஹரிஷ் அதற்கு இந்த வாள்தான் பொருத்தமாக இருக்கும் என்று முடிவெடுத்தான். ஹரிஷ் அந்த வாளை வெளியே எடுத்தவுடன் அதுவரை சலனமே இல்லாமல் இருந்த ராணாவின் கண்களில் ஒரு மாற்றம் வந்து போனது. அவனுடைய பாறை போன்ற முகத்தில் கூட ஒரு கொடூரமான உணர்ச்சி மின்னி மறைந்தது. தோன்றிய சில வினாடிகளிலே அவன் அதை சாமர்த்தியமாக மறைத்துக்கொள்ள யாரும் அதை கவனிக்கவில்லை. இந்த வாள் உனக்கு எங்க கிடைச்சது? முடிந்தவரை சாதாரணமாக முகத்தை வைத்துக்கொண்டு ராணா கேட்க, இது எனக்கு தற்செயலாதான் கிடைச்சது. பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சு போச்சு, அதனால உடனே வாங்கிட்டேன். ஹரிஷும் உற்சாகமாகவே பதில் சொன்னான். அதே நேரத்தில் புரொஃபஸர்கள் வரிசையில் உட்கார்ந்திருந்த ஒருவன், இதுக்கு வாய்ப்பே இல்ல என்று சொன்னபடி ஆச்சரியத்துடன் எழுந்து நின்றான். அவனுடைய பெயர் சத்யன். அவன்தான் ஃபர்ஸ்ட் ரவுண்டிலிருந்தே ஹரிஷிக்கு ஆதரவாக பேசிக் கொண்டிருந்தவன். ஹீலிங் ஆர்ட்ஸ் காலேஜின் முக்கியமான புரொஃபஸர்களில் ஒருவன். இந்த ஃபீல்டிலிருந்த எல்லா புரொஃபஸர்களுக்குமே அவன் மீது ஒரு பெரிய மரியாதை இருந்தது. ஏன்னா அங்கேயிருந்து எல்லாரை விட அவன் புத்திசாலி. ஹெர்பல் மெடிசின் அண்ட் மார்ஷல் ஆர்ட்ஸ் பற்றி நிறைய விஷயங்களை தெரிந்து வைத்திருக்கவன். அதேபோன்று வரலாற்றில் நடந்த சம்பவங்களும் அவனுக்கு அட்டுப்படி. அவனை கிட்டத்தட்ட ஒரு என்சைக்ளோபீடியா என்றே சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ரவுண்டில் ஹரிஷின் நடவடிக்கைகளை பார்த்தவுடனே அவன் மீது ஈர்க்கப்பட்ட சத்யன், தங்களுடைய காலேஜில் இப்படி ஒரு டேலண்டடான ஆள் இருப்பதை இவ்வளவு நாள் கவனிக்காமல் விட்டது நினைத்து வருத்தப்பட்டான். அதன் பிறகு தன்னுடைய மொத்த ஃபோக்கஸையும் ஹரிஷ் மீதுதான் வைத்திருந்தான். ஹரிஷிடன இந்த கத்தியின் கதையை ஏற்கனவே அறிந்தவன் அப்போது அவன் வெளியெடுத்த வாளை பார்த்து அப்படியே ஆச்சரியத்தில் உறைந்து போனான். மற்ற உயர்நிலைத் தலைவர்கள் இந்த முறை அந்த வாளை பற்றி யாரிடமும் கேட்கவில்லை. ஹரிஷின் கையில் அதை பார்க்கும்போதே அந்த வாள் ஏதோ ஒரு வகையில் சிறப்பு வாய்ந்தது என்பதை அவர்களால் உணர முடிந்தது. முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் FM ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.